திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்தியன் 2 மிக பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு படைப்பு அப்படின்னு இந்தியன் 1 பார்த்த போதும் தெரிந்தது. இந்தியன் 2க்கும் அதே தான் ப்ரொமோஷனலாகவும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது போலவே இந்தியன் படம் வெளிவந்த போது அதனுடைய பிரம்மாண்டங்கள், அந்த படம் மேக்கிங்கு, அது எல்லாமே கூட கொண்டாடப்பட்டது. இப்போ கமல் மீண்டும் சங்கரோடு இணைந்து இந்தியன் 2 அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பல்வேறு விவாதங்களையும் அது கிளப்பி இருக்கிறது. ஆடியோ லான்ச்ல கமல் பேசிய விஷயத்துல இருந்து இந்த உரையை தொடங்கணும்னு நினைக்கிறேன். தமிழர் ஒருவர் பிரதமர் வேட்பாளராக வரணும் அப்படிங்கிற தொனியில ஒரு தமிழர் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி பேசி இருக்கிறாரு கமல். யாரை குறிப்பிடுகிறார்? ஏற்கனவே ஒரு முறை ப. சிதம்பரத்துடனான மேடையில் அவர் இப்படி பேசியது போல ஒரு செய்திய ஞாபகம் இருக்கு. அதை ஒட்டி இதை புரிஞ்சுக்கிறதா, எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன சொல்ல வர்றாரு? ஒரு வேட்டி கட்டிய தமிழன் தான் பிரதமராக வேண்டும் என்று ப. சிதம்பரத்தினுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே பேசியதற்கு பின்புதான் ஜெயலலிதாவிற்கும் கமலஹாசனுக்குமான பகையே தொடங்கியது. அது வரைக்கும் இன்றைக்கு எக்ஸ் தளம், அன்றைக்கு ட்விட்டர், அதுல மட்டுமே அவர் பதிவுகள் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தார். நேரடியாக கள அரசியலுக்கே அவர் வரல. அவருக்கு மட்டும் புரியுற மாதிரி. ஆமா, அவருடைய லாங்குவேஜ் அப்படி. அவரு அது கவிதை என்று நம்பிக்கொண்டு ஒரு லாங்குவேஜ்ல எழுதுவார். அவர் அப்படி எழுதி கொண்டிருந்தவரை தெருவுல கொண்டு தேரை இழுத்து தெருவுல விட்டாங்கன்னு சொல்ற மாதிரி கொண்டு தெருவுல இழுத்து விட்டது யாரு அப்படின்னா, ஜெயலலிதா அந்த படத்துக்கு விஸ்வரூபம் மூடக்கூடாது என்று பண்ண பஞ்சாயத்து தான். அது முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் மீதான ஒரு பழிச்சொல்லாகவும் இருந்தது. ஆனால் அதற்கு பின்னால் அதிமுக தான் இருந்தது என்பது கமலஹாசனும் புரிந்து கொண்டார். ஆனா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்ப ஜெயலலிதா பேரை சொல்லி அவர் எங்கேயுமே இல்ல. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவை பகிரங்கமாக எதிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ரஜினிகாந்த் கூட ஒரு முறை அப்படி பேசிவிட்டு பின்னால தனக்கு சமரசம் தானே செய்து கொண்டார். அதுல நிலைத்து நிற்கல. கமலுமே அப்படிதான் திருப்பி ஜெயா டிவியில போய் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தார். ஜெயா டிவியில போய் அம்மாவென்று அழைக்காத உயிரிலேயே பாட்டெல்லாம் பாடினார். அதனால அது சினிமாக்காரர்களுக்கே உரிய வித்தை அது. ஏன்னா அவர்கள் தங்கள் சொத்தை பாதுகாப்பதற்கும், இன்கம் டாக்ஸ்ல இருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் அதுக்கே அவங்க பெரிய போராட்டம் பண்ணுவாங்க. மக்களுக்காக அவர்கள் போராடுவார்கள்ங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தான். எல்லா சினிமாக்காரர்களுக்கும் பொதுவான விஷயம் தான். அதனால அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு தான் ஏறத்தாழ அரசியலுக்கே வந்தார். இந்த டைலாக் தான் அவர் அரசியல் கொண்டு வந்துச்சு. அன்றைக்கு ப. சிதம்பரத்தை சொன்னவர் இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய பிரதமராக, ஏன் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்கிற ஒரு யூகத்தை தான் கமலஹாசன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர் உதயநிதிக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் என்றெல்லாம் அவர் பகிரங்கமாக தான் பேசுறார். அதற்கு காரணம் ஒரு நன்றி கடன் தான். ஏன்னா இந்த படம் 2017 திட்டமிடப்பட்டது. 2019 படப்பிடிப்புக்கு போனது மிகப்பெரிய விபத்துக்கு ஆளாகி அந்த படப்பிடிப்பு நின்று போனது. அதற்கு பின்பு சினிமாக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு விபத்து நடந்துச்சு, ஏதாவது ஒரு சிக்கல் நடந்துச்சுன்னா அதை அபசகுணமாக எடுத்துக்கொண்டு இந்த படம் தேராது, இது வேணாம் அப்படிங்கிற மனநிலைக்கு சென்டிமெண்டா போவாங்க எப்பவுமே. அது அவருடைய இயல்பு. அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வெளிவருமா வராதா என்கிற நிலைமைக்கு ஆளாகி 5 வருஷ காலம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் இந்த படம் எடுக்கிறதுல. அது இறுதி வடிவம் பெறுவதற்கு தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இந்த பக்கம் கமலஹாசன், அந்த பக்கம் சங்கர், இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு, ஒரு முக்கோண காதல் கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு 3 கோணங்கள்ல முரண்பாடு ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு தர மறுத்தது மாதிரியான சூழல் இருக்கிற போது உதயநிதி தான் அவர்களை அழைத்து பேசி சமரசம் செய்து இந்த படப்பிடிப்பை நிறைவு செய்வதற்கான ஒரு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறார். மேடையில் அப்படி எந்த வித்தியாசமும் பார்க்கப்படலையே. சங்கர் குறித்து மேன்மையா பேசுறாரு, லைக்கா குறித்து மேன்மையா பேசுறாங்க, அப்படித்தானே? இல்ல, அது உதயநிதி பெயரை அதிகமாக உச்சரித்தால் அது அரசியல் விழாவாக மாறிவிடும் என்கிற அச்சத்தின் காரணமாக மற்றவர்கள் அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டார்கள். கமலஹாசன் வெளிப்படையாகவே உதயநிதி இல்லைன்னா அது வராதுங்கிறத அவரு வெளிப்படுத்திட்டார். அதனால இந்த படம் வெளிவருவதற்கு உதயநிதி ஸ்டாலின் மிகப்பெரிய காரணம். ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் இப்ப அது ஒரு வீழ்ச்சி காலத்தில் இருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. அதனால இந்த படத்துல பின்னடைவு, இந்த படத்தின், ஏன்னா இதுவும் 250 கோடி பட்ஜெட் வாங்குறதுனால ஒரு பின்னடைவான சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பேச்சுவார்த்தை செஞ்சு அவங்களை அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனதுல உதயநிதி ஸ்டாலின் பங்கு இருக்கிறது என்பதனாலையும் ஒரு நன்றி கடனாகவும் அதை அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, கமலஹாசனுக்கு திரைப்படங்களில் எடுக்கக்கூடிய கோட்பாடு என்பது வேற இருக்கும். அங்கு ஜாதி படம் எடுப்பாரு, சில மைனாரிட்டியை வன்முறையாளர்களா காட்டிலாம் இங்க வித்த காட்டுவார். அங்க பிரம்மாண்டத்துக்கு அவர் யூஸ் பண்ணிக்குவார். பெர்சனலா அவர் அப்படிப்பட்டவரா அப்படின்னு கேட்டா, பெர்சனலா தனிப்பட்ட கருத்துன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் பெரியார் இருப்பாரு,
இஸ்லாமியர்கள் பேரத்தை நானே சூட்டிருக்கேன். ஹாசன்ங்கிறது யாரு? எங்க அப்பாவோட நண்பர் பேரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனிதராகவும் அவருடைய கலை படைப்பு சார்ந்து வேறொரு கோட்பாடு கொண்ட மனிதராகவும் ஒரு வேறுபட்ட மனிதராக அவர் இருக்கிறார். அதையும் நம்ம இதுல கணக்கில் கொள்ளும். மனிதனுடைய குறை நிறைகளை அலசுவதுன்னு சொல்றது மாதிரி அவருடைய நிறைவான பக்கங்களையும் நம்ம சொல்லணும், குறைவான பக்கங்களையும் நம்ம சொல்லணும். அதனால இந்தியன் வந்த போது அது 28 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த படம். இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்லயுமே என்ன குறிப்பிட்டாங்கன்னா, இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இந்தியன் தாத்தா வந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கற்பனை. அப்படிதான் சங்கர் பேசிட்டு போறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இந்தியன் படம் என்ன பேசுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இந்தியன் 1 அது அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல்லையும் அப்படித்தான் பேசுச்சு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ஊழல் தான் பிரதான பிரச்சனை அப்படின்னு பேச போதா அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்னொரு துணை கேள்வியா உங்கள்கிட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஊழலை பற்றி புரிதல் பல வகையா இருக்கு. உதாரணத்திற்கு ஒரு தாசில்தார் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு, பிடிச்சிட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல 30,000 ரூபாய் கேட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அப்படிங்கிற அளவோட ஊழலை புரிந்து கொள்கிறவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. சங்கரே அப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களை குறவுல கொள்றாரு. அவர் கருப்பா இருக்கிறவங்க பூரா வடை சுட்டு வைக்கிறவங்க பூராமே கம்மியா எடைய வடையோட எடையை குறைச்சிட்டாங்க, அவங்க எல்லாம் கொள்றது தப்பே கிடையாது அப்படின்னு ஜாதாவுடைய வசனத்துக்கு வேலை செய்வாரு. இந்தியனுக்கும் அப்படித்தான் எழுதுவாரு. இல்ல, அதாவது எனக்கு தெரிந்த அவருடைய ஜென்டில்மேன் கதையில கூட அவர் உருவாக்க நினைச்ச கதையில அவர் என்ன சொல்றாருன்னா, கல்வி படிக்கிறதுக்கு பணம் ஒரு தடையாயிடக்கூடாது, வறுமை ஒரு காரணமாயிடக்கூடாது அப்படிங்கறதான் அவர் கதையில யோசிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த கதைக்குள்ள ஜென்டில்மேன் கதைக்குள்ள வேலை செஞ்ச பாலகுமாரே பூணூலை தூக்கி போட்டு விட்டாரு. ஏழை பிராமணன்னு சொல்லிட்டாரு. ஏன் இங்க ஒரு ஏழை தலித் இருக்க கூடாதா? ஒருத்தன் வேற சாதி பின்புலமற்றவனா, சாதியற்றவனா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏழை பிராமணனுக்கும் கல்வி வேணுங்கிறத நம்ம கருத்து. ஆனா அது ரொம்ப பெரிய வெடிக்கிற பிரச்சனை. கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் கிடையாது பிராமண சமூகம். கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இந்தியாவில ரொம்ப பெரிய பல சமூகங்கள் இருக்கிறது. முதல்ல கல்வி கிடைத்த சமூகமே பிராமண சமூகம் தான். இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா, அதை இந்த கதாசிரியர்கள் கையாளுகிற போது என்ன செய்வான்னா, இடைச்செருகலாக சில விஷயங்களை உள்ள கொண்டு சேர்த்துருவாங்க அவங்க. அதுக்கு இவர் இயக்குனரா இருக்கிறவங்க இவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, விஷுவலா ஒரு என்ன மேக்கிங் வரப்போகுது, பியூட்டி என்ன வரப்போகுது, எப்படி பிரம்மாண்டமா வரப்போகுது, என்ன ஸ்டார் போட்டா இது என்ன மாதிரி வரப்போகுது, என்ன ரிசல்ட் வரப்போகுது, இந்த ஸ்டெண்ட் மாஸ்டர் வச்சா என்ன வரும், ரஹ்மான் மியூசிக் வச்சா என்ன வரும், இப்படித்தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர அவங்களுக்கு சமூகம் பற்றிய புரிதலோ அரசியல் பற்றிய புரிதலோ பல இயக்குனர்களுக்கு இருக்கிறது இல்ல. அப்படி சொல்றது சங்கரை தப்பிக்க வைக்கிறதுக்கு சொல்ற மாதிரி இல்லையா? சங்கருக்கு தொடர்ச்சியா அவர் எடுக்கக்கூடிய எல்லா படங்கள்லயும் அந்த நெரேட்டிவ் தானே. இப்ப ஒரு பல பேர் அரசியல் புரிதல் உள்ள இயக்குனர்கள் இருக்கிறாங்க. இப்ப வசந்தபாலன் ஒரு இடதுசாரி பின்புலத்துல இருந்து வர்றாரு. அவர் எடுக்கக்கூடிய வெயில், அங்காடி தெரு மாதிரி படங்களோ, இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ். அதுக்கு முன்னாடி அநீதினு ஒரு படம் பாத்தீங்கன்னா, அந்த உணவு கொண்டு போய் சேர்க்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஸ்விக்கி மாதிரியான நிறுவனங்களை வேலை செய்யக்கூடியவங்களுடைய துயரம் என்னவா இருக்கு. 17வது மாடியில ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கொண்டு போய் அவன் ஆர்டர் பண்ணிருப்பான், அன்னைக்கு லிப்ட் வேலை செய்யல அப்படின்னா அவன் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது முதல் காட்சியிலே வைப்பார். அவருக்கு அந்த வர்க்க பார்வை இருக்கிறது. அவர் இத்தனைக்கு சங்கருடைய உதவி இயக்குனரா இருந்தவர் தான். இவருக்கு பொலிட்டிக்கலா ஒரு விஷயம் புரியுது, அதனால அவர் அந்த காட்சியை கொண்டு வைக்கிறாரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயம் என்னன்னா, பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்கலாம் சார், சங்கர் படத்துல ஒரு ஒர்க் பண்றாரு, ஆனா தலைமைச் செயலகத்துல ஒரு வரி வைக்கிறாரு, ஊழல் தான் பிரதான பிரச்சனைன்னு இந்த நாட்டுல சொல்லுவான், ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையே ஊழல் தான்னு சொல்லுவான். ஆனா அப்படி சொல்றவனுடைய நோக்கம் ஊழலை ஒழிக்கிறது இல்ல, ஊழலை ஒழிக்கிறேன்ற பேர்ல ஜனநாயகத்தை ஒழிக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு செய்யுது அப்படின்னு ஒரு லைன் வச்சிருப்பாரு. சங்கர்கிட்ட இருந்து வந்தவர் அப்படிங்கிறது பெரிய சாட்சி இல்ல. அது சிந்தனை யார்கிட்ட இருந்து வராது, தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதுதான். ஒரு இயக்குனர்கிட்ட வேலை செய்வதன் மூலமாக அவருடைய குணாதிசயங்களை யாரும் கற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய சிந்தனையை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்காக வேலை செய்யறாங்க. சினிமால அபூர்வமா தான் வேலை கிடைக்கும். 365 நாளும் வேலைக்கு போற தொழில் கிடையாது சினிமா. அது ஒரு அதிர்ஷ்டவசமான விஷயம், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால ஒருவரிடம் பணியாற்றுகிற போது அவங்ககிட்ட இருந்து தொழில்நுட்பம் ரீதியாக எப்படி நம்ம எழுதின கதையை, பேப்பர்ல இருக்கிற கதையை எப்படி ஃபிலிமுக்கு கன்வெர்ட் பண்றோங்கிறது தான். அப்படி அதுக்கான முயற்சி தான் அது. அந்த இடத்தோட அதை நிறுத்திக்கணும். அதை தாண்டி அவங்களோட பொலிட்டிக்கல் தாட்டுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, யாருக்கு எந்த உதவி இயக்குனருக்குமே சம்பந்தம் கிடையாது. இப்ப சங்கரை பொறுத்த வரையில என்னன்னா, அவருக்கு ஒரு சமூக பார்வை ஒரு ஆழமான பார்வை இல்லை. இதை நான் ஏன் உறுதிபட சொல்றேன்னா, அதாவது ரைட்டர்ஸ் வச்சு படம் பண்றவங்க பெரும்பாலான பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க அவங்க. அதாவது கதாசிரியர்கள் என்பது ஒரு தனி வகை. ஒரு சம்பவம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற சம்பவத்திற்குள்ள
சுவராசியத்தை ஏற்றி அதுக்குள்ள ஒரு எமோஷனலை கிரியேட் பண்ணி அந்த கதைக்குள்ள வேற வேறு திருப்பங்களை உருவாக்கி அதை கதை பண்றது அப்படிங்கிறது ஒரு ரைட்டரோட வேலை. டைரக்ஷன்ங்கிறதும் கதை பண்றதும் வேற வேறு சம்பந்தப்பட்ட வேலை. ஒரு கதைக்கு வந்து உயிரோட்டமா எப்படி வந்து அதை எப்படி நம்ம வந்து காட்சிப்படுத்துறது, ஃப்ரேம்குள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத டைரக்ஷன். இங்க என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டுல கதாசிரியர்கள் என்கிற இனத்தை அழிச்சிட்டாங்க. கதை செய்வது அப்படிங்கிறதுக்கு மட்டுமே சினிமா கதாசிரியர்கள்னு ஒரு அன்னைக்கிளி ஆர் செல்வராஜ்ல தொடங்கி ஒரு பெரிய கூட்டம், கலைமணி, வந்து கலைஞானம், அந்த மாதிரி ஒரு வருஷ பேராசிரியர் ரத்னகுமார், இப்ப பாருங்க தலை சிறந்த கதாசிரியரை கூட்டிட்டு போய் வில்லனா நடிக்க வைக்கிறாங்க வேலராமூர்த்தியை. அவர் ஏகப்பட்ட சிறுகதை இருக்காரு. அவருடைய கதைகள் ஒன்னொன்னையும் நீங்க படம் எடுத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு 1000 படம் கிடைச்சிடும். அவ்வளவு சவுத்துலயே குடியிருக்கலாம். ஆமா, ரத்தமும் சதையுமான கதையை வந்து அவ்வளவு பாசப்பிணைப்பான கதையை அவ்வளவு அற்புதமா எழுதக்கூடிய ஒரு வந்து எழுத்தாளர் வேலராமமூர்த்தி. ஆனா அவரை கூட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்க, கொடூரமான வில்லனா வந்து பழைய அசோகன் BS வீரப்பா கதையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கருப்பா இருக்கிறாரு, அவர் வந்து உடம்புலாம் எண்ணெயை தடவிக்கிட்டு ஓடுறாரு தொப்பை வச்சுக்கிட்டு. அவர் பழைய மிலிட்டரி மேன் வேற, அவரு அதை வச்சுக்கிட்டு ஓட விடுறாங்க. அவர் ஒரு லெப்ட் வேற, அதனால இடதுசாரி சிந்தனை உள்ளவர். இப்ப இது என்னன்னா, இந்த கதாசிரியர்களை சார்ந்து இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பாலகுமாரன் மாதிரி, ஜுஜாதா மாதிரி ஒரு மேட்டிமை சார்ந்த மனம் கொண்டிருக்கக்கூடியவர்களோட இவங்க பணிபுரியும் போது அந்த பழியை வந்து இவங்க ஏற்கிறாங்க. புரிஞ்சுக்கிறேன். ஒரு பிலிம் மேக்கரா வந்து இவருக்கு அந்த தாட் வந்து வீக்கா இருக்கு அந்த ஏரியா. அப்ப வீக்கான ஆட்கள் ஜெயமோகன் மாதிரியான நபர்களையும் சேர்த்துக்கிறும் போது அது இன்னும் வீக்கா மாறுது. இல்ல, அதாவது ஜெயமோகன் வந்து அவருடைய கான்செப்ட்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் வீக்கான ஆள் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவருடைய கருத்தை இவருடைய கருத்தா மாத்திடுவார். நீங்க காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் பூரா சங்கர் மேல வரும், ஜிஜாதா மேல வராது, உங்களுக்கு பாலகுமாரி மேல வராது, ஜெயமோகன் மேலே வராது. ஏன்னா ரைட்டர் தான் என்ன ஐடியா கொடுக்குறான் அப்படிங்கிறத டைரக்டர் மேலதான் அதனுடைய மொத்த சார்ஜ். ஏன்னா புகழ் அவருக்கு தானே வருது, பணம் அவருக்கு தானே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியலா நம்ம வந்து இது பண்றோம். அதனால அவருக்கு வந்து சமூக நீதி பற்றிய ஒரு பார்வை அவருக்கு வந்து கிடையாது. சில பேர் என்ன செய்வான்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், பெரிய பெரிய கார்பரேட் ஊழல் நடக்கும். 16 லட்சம் கோடியை வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தள்ளுபடி பண்றாங்க. விவசாயிகள் வந்து ஆதார விலை கேட்டா ரோட்ல வச்சு அவனை அடிக்கிறான், போலீஸ் வச்சு அடிக்கிறான், தண்ணீர் குண்டுகள் வீசுறான், ரப்பர் குண்டுகள் வீசுறான், தண்ணீரை வீசி அடிக்கிறான். இந்த 16 லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு கொடுக்கறது ஊழலா, இவனுக்கு ஆதார விலை கிடைக்காம இருக்கிற பிரச்சனை, இது ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. இது புரியாதவங்க இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்வான்னா, ஒரு பழைய தமிழ் வாத்தியாருடைய மனநிலையில தமிழாசிரியர்கள் பல ஒரு முற்போக்காளர் இருக்காங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப தமிழருவி மணிய மாதிரி ஒரு ஆள்லாம் என்ன பண்ணா, ஒரு கவுன்சிலர் கார் வாங்கிட்டான், கொடி கட்டிட்டு போறான், இதுதான் பெரிய ஊழல் அப்படின்னு அவர் சொல்லுவாப்ல. சிஏஜி அறிக்கையை பத்தி அந்த ஆள்கிட்ட கேட்டோம்னு வச்சுங்களேன், நான் ஒரு அப்பளு கற்றவன், நான் எந்த செப்பு காசையும் பெறுவதே கிடையாது அப்படின்னு அவர் தன்னை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. உலகத்துல யாராவது நீங்க யோசிச்சு பாருங்க, நல்ல கண்ணு மாதிரியே பல தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, யாராவது நான் இந்த உலகத்திலேயே அப்பளு கற்றவன் அப்படி என்னைக்காவது அவங்க எல்லாம் பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. அவங்க உண்மையிலேயே அப்பளுக்கு எல்லாம் வாழ்வாங்க. அப்படி வாழ்றவங்க யாரும் பேசுறது இல்லை. இவர் மாதிரி ஆளுங்க பேசுவாங்க. இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நான் நினைக்கிறேன்னா, இது ஒரு பக்கம் அயோக்கியத்தனமானது அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் அறியாமை கலந்த ஒரு அயோக்கியத்தனம். இவர்களுக்கு ஒரு கார்பரேட் அரசியலினுடைய வேறொரு முகத்தை வந்து புரிதல் போதாமையில இவங்க இருப்பாங்க. ஒரு கடந்த காலத்துல இருக்கிறவங்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, பாலும் படமுக்கு பின்னாடி வந்து நல்ல படமே வரலன்னு சொல்றவங்க இருக்கான். அப்படி ஒரு ஆள் இருப்பேன், கொஞ்சம் பேர் இருப்பேன். KV மகாதேவனோட முடிஞ்சு போச்சு இசை அப்படின்பான். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன முள்ளு மலரோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றவன் இருப்பான். 60க்கு பிறகு நான் டவுசர் போடுறதே நிறுத்திட்டேன்லாம் ஆமா சொல்லுவாங்க. இது ஒரு வகையான ஆட்கள் ஒரு கூட்டம் இருக்கிறேன். ஒரு புள்ளியில நின்று போயிடுவாங்க. அவங்க அரசியலையோ அல்லது கலை ரசனையோ ஒரு சமூக புரிதலையோ அடுத்த கட்டத்துக்கு நகராம இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப என்ன பண்ணனா, இந்த பொது புத்தியில வந்து ஊழலை பற்றி என்ன கருத்து இருக்கு அப்படிங்கிறத அந்த எமோஷனலை தூண்டி விட்டு அதுல காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் தான் இந்த மாதிரியான கூட்டம். ஓகே, அப்ப இதுல இருந்து இந்த இடத்துல இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னாத்தான், அங்க ஒரு ஆள் தூங்குனார் பாருங்க, அண்ணா கசாரேன்னு ஒரு ஆள் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு, இதுக்கெல்லாம் லீடு இவங்க தான். இங்க போகுது 10 வருஷம் அவர் எந்திரிக்கவே இல்லை. ஒரு மீளாத தூக்கத்துல அவர் இருக்கிறாரு, உயிரோட இருக்கிறாரு, ஆனா எந்திரிக்காமலும் இருக்கிறாரு தூக்கத்துல. இந்த பொது புத்தியில இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ்ல இருக்கிறவனுக்கு என்ன புத்தி இருக்கும்னா, இது மாதிரி ஊழல் தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவான். ஆனா இதுல என்னன்னா, இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நான் புரிதலுக்காக சொல்றேன். ஒரு தாசில்தாரு நம்மகிட்ட ஒரு கையெழுத்துக்கு பணம் கேட்கிறாருன்னு வச்சுக்க, நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, நம்மகிட்ட அதிகாரம் இல்லை. இதுதான் பிரச்சனை நமக்கு 2 பேருக்குள்ள. இப்ப நம்ம ஒரு அதிகாரத்துல இருக்கிறோம்னா அவர் நம்மகிட்ட வந்து நம்மளை நிர்பந்திக்க முடியாது. ஒரு போலீஸ்காரன் வந்து உன் மேல நான் எஃப்ஐஆர் போடுவேன் அப்படி சொல்றான்னா அவனுக்கு அதிகாரம் இருக்கு.
அவன் கையில லத்தி இருக்கு, அவன் கையில துப்பாக்கி இருக்குன்னா அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அவன் அடிக்கிறது வந்து வன்முறையில சேராது. நம்ம அவனை அடிச்சோம்னா அது வன்முறை, ரவுடிசம். நம்ம அடிச்சோம்னா ரவுடி, அவன் அடிச்சோம்னா டியூட்டி. இப்ப இதுக்கு நடுவுல ஒரு அதிகாரத்துக்கான வித்தியாசம் இருக்குல்ல. அதிகாரமற்ற மக்களினுடைய துயரம் குறித்த பார்வை வந்து ஃபில்ம் மேக்கர்ஸா பெஸ்டா இருப்பான். இவர்கள் குறித்த பார்வை உனக்கு போதுமானதா இருக்காது, ஒரு பற்றாக்குறை இருக்கும். அப்ப சங்கர் அப்படி இருக்கிறது ஓகே. சங்கரோட சேர்ந்து கமல் வர்றாரு அப்படின்னும் போது கமலுக்கு தனக்கு ஒரு பெரிய சமூக பொறுப்பு இருக்கும்பாரு. நான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கே நான் வந்து பங்கெடுக்கணும்னு இருந்தவன், அப்புறம் ஈழ பிரச்சனை வரும்போது முதல்ல குரல் கொடுத்தவன், நாடு குப்பை கூலமா இருந்த போது விளக்கமாறு எடுத்துக்கிட்டு கூட்டுறதுக்கு வந்தவன், ஊழல் இந்த நாட்டில் பிரச்சனையா இருந்தப்ப கெஜ்ரிவால் மேடையை பகிர்ந்தவன், இன்னைக்கு இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்படாத ஒரு சூழல்ல இருக்கும்போது அதை காப்பாற்றுவதற்காக இந்தியா அலையன்ஸ் ஆதரிக்கிறவரு அப்படின்னு பல இடங்கள்ல தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை பேசக்கூடிய நபரும் இப்படி இடத்துல போய் மாற்றாரா? இந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்யறாரா? இதை என்கரேஜ் பண்றாரா? இல்ல, அதாவது இது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, நீங்க ஒரு பிரபல மனிதராக இருக்கீங்க, ஒரு அதிகபட்சம் ஒரு 20 வயதுல பிரபலமான ஒரு ஆளா கமலஹாசன் ஆகிருப்பாரு. இப்படி ஆனா குழந்தை நட்சத்திரத்துல இருந்து கதாநாயகன் அந்தஸ்துக்கு வந்திருப்பாரு, அரங்கேற்றம். ஆமா, வந்திருப்பாரு இல்லையா? ஒரு 20 வயதுல கதாநாயகன்ங்கிற இடத்துக்கு வந்த பின்னாடி யதார்த்தத்தை சொல்றேன் நான், இதை வந்து யார் மீதும் பழி சாட்டுவதற்காக சொல்ல, யதார்த்தத்தை சொல்றேன். நீங்கள் ஒரு பிரபலம் என்று ஆனதுக்கு பின்னாடி, ஒரு வசதி வந்து சேர்ந்த பின்னாடி, நீங்க சாமானிய மக்கள் வாழ்க்கையில இருந்து நீங்க துண்டிக்கப்படுவீங்க. நீங்க சந்திக்கிற ஆள் போற யாரா இருக்கும், பட அதிபர்களை சந்திப்பீங்க, கதாசிரியர்களை சந்திப்பீங்க, ப்ரொடியூசர்ஸ், தியேட்டர் அதிபர்கள், விநியோகஸ்தர்கள், உங்களை கொண்டாடுற நண்பர்கள். இந்த உலகம் தான் உங்க உலகம். பாக்கெட்ல காசே இல்லாம போனா கூட உங்களை சஃபிஸ்டிகேட்டடா உங்களை கார்ல ஏத்தி விடுறதுல இருந்து, உங்களை ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போறதுல இருந்து, விமானம் ஏத்தி விடுறதுல இருந்து, எல்லா விஷயத்திலையுமே நீங்க சராசரி மனிதன் அனுபவிக்கிற எந்த துன்பத்துக்குள்ளேயுமே, எந்த அவஸ்தைக்குள்ளேயுமே நீங்க மாட்டாம உங்களை பாக்குறதுக்கு, சேஃபா வச்சுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே. லைஃப் ஸ்டைலே அது இருக்காதுல, கஷ்டம் கூட இல்ல, இருக்காது இல்லையா? இப்ப நீங்க ஒரு பைக் வச்சிருக்கிறவனுக்கு ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவனுடைய துயரம் இருக்குல்ல. ஒரு 40 நிமிஷமா வண்டி வரலங்க அந்த ஏரியால, நின்றுகிட்டே இருக்குங்க. நானு ஒரு நிழல் கூட இல்லைங்க அந்த சாலையில, இந்த ரோட்ல நின்றுகிட்டே இருக்கேங்க, ஒரு ஒதுங்க நிழல் இல்லைங்க, நான் 40 நிமிஷமா நிக்கிறேங்க அப்படின்னு சொல்றவனுடைய குரலை பைக்ல போறவனே கேட்க முடியாது. நீ விமானத்துல போறவனுக்கு எப்படி கேட்கும் அந்த பிரச்சனை? செய்திகள் பாக்குறாங்க, மித்த அரசியல்வாதி நண்பர்களோடு பழகுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு அதை தெரிய வச்சுக்காதா? அனுபவம் என்பது வேறு, பசியை பற்றிய குறிப்பு வரைதல் என்பது வேறு, பட்னியா கிடக்கிறது வேறு. ஒரு பிரச்சனையை வந்து யாருக்கோ நடக்கிற ஒரு விபத்தை நீங்கள் வந்து செய்தியா படிப்பதற்கும், நீங்களே அந்த விபத்துல சிக்குவதற்குமான வேறுபாடு மாதிரி. இவர்கள் அறிவு சார்ந்து இதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒருத்தன் ஹெல்மெட் போடாம போனான், போய் முட்டி விழுந்துட்டான் அப்படிங்கிறது செய்தி அவங்களுக்கு. அனுபவமா ஒரு பிரச்சனையை புரிந்து கொள்வது, களத்துல நிற்பது அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியாது. அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு மேம்போக்கான ஒரு ஆளா தான் இவங்க வந்து முற்போக்கு சிந்தனையில பேசுவாங்களே தவிர பிராக்டிக்கலா அவங்களுக்கு எந்த கள அனுபவமும் இருக்காது. இது புரியாம தான் என்ன நினைக்கிறான்னா, இப்ப பிரபல நடிகர்கள் அரசியலுக்கு வருகிற போதுதான் அவன் நம்ம பிரச்சனையை தீர்த்துருவானா, அவன் நம்ம பிரச்சனையே அவனுக்கு புரியாது. முதல்ல நம்ம என்ன பிரச்சனை இருக்குன்னு புரியாது இல்லைங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நானும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் ஒரு மீலாது விழாவுக்கு பேசுறதுக்கு ஒரு அழைக்கப்பட்டோம். அவர் சிறப்பு விருந்தினராகவும் ஒரு துணை பேச்சாளராக அழைக்கப்பட்டோம். அந்த இரவு விழா முடிந்து ஒரு பயணியர் விடுதி மதுரையில வந்து ஒரு டிராவலர்ஸ் பங்களால வந்து இரவு தங்குற ஒரு சூழல். 2 மணிக்கு அவரை ஃபாலோ பண்ற ஒரு கட்சி தொண்டனுக்கு அவன் கிளம்புறான், அண்ணே வரனே அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவர் பக்கத்து, நீ நில்லு ஒரு நிமிஷம் இரு, நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவன சொல்றாப்ல, அவன் திரும்பி போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கிறானா இல்லையான்னு தெரியல, கூப்பிட்டு விசாரிச்சு கொடுத்துருன்னு ஒரு ஆளை தலைவர். 2:30 மணிக்கு தலைவர் திரும்ப சொல்றாரு. 2:30 மணிக்கு அவர் சொல்றாரு. எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு. நீங்க அவன் பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கானா இல்லையாங்கிறது அவனோட பதட்டம், அதை அவன் வெளிப்படுத்தவே இல்லை. உண்மையிலேயே அவன் பணம் வச்சிருக்கலாம், யாரு கூடயாவது வேற ஒருத்தர் கார்ல ஏறி வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ஒரு நள்ளிரவுல தூக்கம் ரொம்ப வந்து அலைஞ்சு டயர்டாகி ரொம்ப இருக்கிற அந்த சூழல்ல அவன் எப்படி வந்தான்னு கேளுங்கிறாரு. இதுதான் தலைமை பண்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இது புரியாதவன் கட்சி நடத்தினான்னா என்ன ஆகும்? நீங்க கார்ல ஏறி போயிட்டே இருப்பீங்க, அவன் நடந்து போவேன் அவன் வீட்டுக்கு. இதுதான் நடக்கும். அப்போ ஒருத்தனுடைய பசித்த வயிறு என்னவா இருக்கும், ஒருத்தனுடைய துயரம் என்னவா இருக்கும், அவனுடைய மறுபக்கம் என்னவா இருக்கும், என்ன சிரமத்துல இருக்கான், இதை உணர்ற வாய்ப்பு வந்து ஒரு நடிகன் தலைவனானா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து திருமாவளவனை உயர்வுபடுத்துறதுக்காக அதை சொல்லல, நான் பார்த்ததான் நான் பகிர்றேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். இப்ப அது மாதிரி இன்னொரு அனுபவமே சொல்றேன்.
ஒரு பிரச்சனையில ஒருத்தன் உள்ள ஒரு அடிதடி பிரச்சனை ஒண்ணு ஆயிருச்சு, ஒருத்தர் கூட்டு போயிட்டான். ஒரு தலித்தை வந்து திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு போலீஸ் கூட்டு போறான். ஒரு மேடையில எவ்வளவு வீரமா பேசுவாரு. ஒரு போன் போடுறாரு ஒரு இரவு நேரத்துல, அதே மாதிரியான ஒரு இரவு நேரத்துல போன் போடுறாரு. போட்டு தம்பி வந்து கொஞ்சம் பாவம், ரொம்ப சிரமப்படுறவன், ஏதோ தப்பா இது ஆயிடுச்சு ரிக்வஸ்ட் பண்ணி ரொம்ப ஒரு மெல்லிய குரல்ல அவனுக்காக வாதாடுறாரு. ஏன்னா அந்த கலச்சூழல் என்னவா இருக்கு, நான் திருமாவளவன் பேசுறேன், எம்பி பேசுறேன் அப்படிங்கிற குரலை உயர்த்தினா மேலும் வந்து அவன் ஒருவேளை சாதிக்காரனா இருந்து மேலும் கோபமாயி நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது ஈகோவாயி இவனை 4 விதி மிதிச்சானா என்ன ஆகுறது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. இந்த உணர்தல் இருக்கு இல்லையா, தலைமை பண்புங்கிறது வந்து நீங்க வந்து கீழே என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துதான் தலைமை பண்பு வந்து ஒருத்தருக்கு வரும். இதை வந்து நீங்க வந்து அரசியலை வந்து இப்போ வந்து நான் டெய்லி வந்து ஹிந்து பேப்பர் படிக்கிறாங்க, எல்லா பத்திரிகையும் படிச்சிருவாங்க, காலச்சோடு மக்கள் படிக்கிறாங்க அப்படி சொல்றதுனால அவனுக்கு மூளைக்குள்ள புத்திக்குள்ள கொஞ்சம் ஏதாவது தகவல் கூட இருக்கும், அவ்வளவுதான். அவனுக்கு சக மனிதனுக்கான இறங்கி வர்ற இடம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதனால சமூக நீதி பற்றிய புரிதல், அரசியல் புரிதல், இதெல்லாம் வந்து சக மனிதர்களுக்கு மலையாளத்துல புகழ்மிக்க இயக்குனராக இருந்த லோகிதாஸ்ங்கிறவரு, அவர் வந்து அங்கே வந்து ஒரு பிரபலமான, அவர் இறந்துட்டாரு, வீரா ஜாஸ்மின் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினாரு. அப்ப அவர் என்ன செய்வாராம், ஒரு கதை வாதத்துல நட்சத்திர விடுதியில எல்லாம் தங்குற வாய்ப்பெல்லாம் இருக்கும்போது ஒரு கார்ல இருந்து டக்குன்னு அவர் இறங்கிடுவார். டிரைவரை சொல்லுவாரா நீ கிளம்பு அப்படின்னு பாரு. நடந்து ஒரு ஜோன்னா பை போட்டு அவர் நடந்தே போவார். ரோட்டு கடையில போய் சாப்பிடுவாரு. பிரபலம் ஆன பின்னாடி நான் சொல்றது, பிரபல இயக்குனர் அவர். அந்த ஊர்ல ஒரு பாரதி ராஜா மாதிரி உங்களை கற்பனை வச்சுங்க, ஒரு பாரதி ராஜா ரோட்டு கடையில போய் சாப்பிடுவாரா, போய் இறங்கி சாப்பிடும். லோகிட்ட அவருடைய நண்பர் கேட்கிறாரு, ஏன் இதெல்லாம் பண்றீங்க கேட்கும்போது, சக மனிதனுக்கு எனக்குமான உறவு துண்டிக்கப்படக்கூடாது, அவனுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு, என்ன உரையாடல் இருக்கு, ஒரு ஆட்டோக்காரன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு என்ன இன்னைக்கு என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நான் கதையில கனெக்டா இருக்க முடியும், படைக்கவே முடியும். ஆமா, இதுல இருந்து துண்டிக்கப்படுற ஒரு இடம் இருக்குல்ல, இது நீங்க பிரபலம் ஆனதுக்கு. அதனாலதான் முதல் படம் வந்து ஒருத்தர் சூப்பரா இருப்பாங்க, எல்லா படம் பெரிய இயக்குனர்கள்லாம் நீங்க பாருங்க, முதல் படம் அப்படியே அச்சசலா இருக்கும் படம், ஒரு 2 படம் தாங்குவான், 3வது படத்துல இருந்து நீங்க பாருங்களேன் அவன் படம் வந்து வேற மக்களுக்கு அவனுக்கு கனெக்ட் ஆகுது. அது காரணம்னா அவன் மக்களை விட்டு வெளியேறிடுவான். வெற்றிமாறன் ஒரு இடத்துல சொன்னாரு, என்கிட்ட இருந்த சரக்கை வச்சு நான் இந்த படங்கள்லாம் எடுத்துட்டேன், இனி வேறு ஒரு வாழ்வியலை தெரிஞ்சுக்கிட்டு எழுதி வச்சிருக்கிறவர்களுடைய படைப்பை படமா எடுக்கிறது சரியா இருக்கும்னு நம்புறேன்னு முடிவு எடுக்கிறாரு. நீங்க சொன்னதை அவரோட பொருத்தி பார்க்க முடியுது. இல்லங்க, விவரமானவன் பூராமே இதைத்தான் செய்வான். பாரதி ராஜா வந்து பிடிவாதமா நான் சொல்ற கதையை தான் எடுப்பேன் அப்படின்னு அவர் எடுக்க மாட்டாரு. பெஸ்டா ஒருத்தன் கதை வச்சிருப்பானா அவனை கண்டுபிடிச்சிருவாரு. அவர் உதவி இயக்குனரா இருக்கும் போது, அவர் டைரக்டர் பண்ணும்போது உதவி இயக்குனரா இருந்த மணிவண்ணன் ரகசியமா அறைக்குள்ள உட்கார்ந்து அவர் எழுதின கதையை கண்டுபிடிச்சிட்டாப்ல. கண்டுபிடிச்சு இதை படமா எடுக்கணும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்டு அப்படித்தான் அலைகள் இதுல வந்துச்சு. எதனாலன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதனால ஒரு சமூக நீதி பார்வை அப்படிங்கிறத, ஒரு சராசரி மனிதனுடைய விஷயங்களை இவங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு தட்டையான புரிதல்ல இருந்து இவங்க படமா எடுக்கிறாங்க. அதனால இந்தியன் தாத்தா இப்ப வந்தா என்ன ஆகும்னா, கார்பரேட் ஊழலே அவர் வந்து சூறையாடுவாரா, அதுல ஆக்ஷன் பண்ணுவார் அவரு அப்படின்னா தான் அது கரண்ட் பிலிம். நீங்க மறுபடியும் வந்து ஒருத்தன் வந்து 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினா அப்படியுமே நான் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு படம் எடுத்தீங்கன்னு வச்சுங்க. அப்படியுமே கூட 10 வருஷமா நம்மள்ட்ட கார்பரேட் கிட்ட ஊழல் நடத்துறதெல்லாம் பிரச்சனையா இல்ல. பக்கத்துல சாமானியன்னா நம்ம கூட இருந்த ஒரு கிறிஸ்தவ பேர் இருந்த, முஸ்லீம் பேர் இருந்த நண்பனை நம்ம எப்படி பாக்குறோங்கிற மனநிலைய வச்சுதானே படமே எடுக்கிற நெருக்கடிக்கு தள்ளி இருக்கிறோம். மத பிரச்சனையும் சாதிய ரீதியான பிரச்சனைகளையும் தானே ப்ரொவோக் பண்ணி வச்சிருக்கு இந்த சமூகம் இந்த 10 வருஷத்துல. அது குறித்து இந்தியன் தாத்தாவுக்கு கோபம் வந்தா தானே லாஜிக்கலா ஒத்து போகும் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு. இப்பயும் வந்து நின்றுகிட்டு யாரையோ இந்தியன் தாத்தா அப்படி கோவப்பட்டா ஆளுகிற அரசாங்கத்துல இருக்கிற தாத்தாக்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாதனால எடுக்க மாட்டாங்க. நம்ம கார்பரேட் ஊழலை பத்தி பேசிட்டு இருக்கோம், படம் எடுக்கிறவனு கார்பரேட் நிறுவனத்துல இருந்து படம் எடுக்கலாம். லைக்கா மேலே நீங்க எப்படி அவனை எதிர்த்து எப்படி படம் எடுப்பீங்க? நீங்க லைக்கா மேலேயே எப்படி அதை வந்து நீங்க இது பண்ணுவீங்க? அப்ப என்னன்னா ஊழலுடைய முகம் பொழுது என்னவா மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல. இப்ப நீங்க எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் கொடுறான்ல, கட்சி கொடியை ஊன்றான், கீழே வந்து ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளர் பேர் போட்டு ஊன்றதுக்கு பதிலா ஒரு ஆள்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் விட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா எங்கன்னு பார்த்தாலும் பிஜேபி கொடியா பறக்குது, கீழே கட்சி நிர்வாகி பேரே காணாம். கட்சியில ஆள் இல்லாதனால அதை செய்யறானா, இல்ல கான்ட்ராக்ட் மூலமா வந்து பண்ணா வேகமா கொடியை ஊண்டலாம் நினைக்கிறானான்னு ஒரு கேள்வி இல்லையா? அதனால ஊழல் வந்து சமகாலத்துல என்னவாக மாறி இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம டீ குடிச்சிட்டு நம்ம காசு கொடுத்தோம், இப்ப வந்து ஜிபே பண்றோம்ல, அப்ப டிஜிட்டல் இந்தியாங்கிறான்ல, எல்லாமே மாறி இருக்கு வாழ்க்கையில. ஆனா மனிதர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கா? அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை மாறி இருக்கா? கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கா?
அவனோட வாழ்க்கையை ஏன் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிற இடத்துல நீங்க குறிப்பிட்டது மாதிரி பிறப்பு தீர்மானிக்குது. இவன் என்ன ஆளு அப்படின்னு கேட்கறதுல இருந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்க தொடங்க. அவன் என்ன விஷயத்துல திறமையானவன், இவன் எதுல கெட்டிக்காரன் என்கிற இடத்துல இருந்து இந்த சமூகம் இல்ல, இவன் என்ன ஆளு அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்குறான். அப்ப ஊழல் ஒளிந்து கொள்கிற இடம் என்னவா இருக்குன்னா சாதியா தான் இருக்கு. அதிகாரம் வந்து ஏன் ஒரு இடத்துல குவியுதுன்னா அதுக்கு காரணம் ஜாதியா தான் இருக்கு. அப்ப விடிய காலையில நம்ம எந்திரிச்ச உடனே சுப்பிரபாதம் கேட்டு காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு குடிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தன் தெருக்கூட்டிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து சாக்கடையில உள்ள இறங்கிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் மல்லிகை போத்துக்கிட்டு இருக்கான். இந்த வர்க்கம் இப்படி இவ்வளவு தொழில்கள் இருக்கிற போது, இவ்வளவு தொழில்கள் இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த தொழில் அவனே தேர்வு செய்தானா? காலையில எந்திரிச்சு தெரு கூட்டுறவன் அந்த தொழிலை அவனே தேர்வு செய்தானா? அவன் பிறப்பு அதை தீர்மானித்ததான். காலையில எந்திரிச்ச உடனே ஒருத்தன் வந்து கோவில்ல வந்து ஒருத்தன் வந்து திறந்து வச்சு ஒருத்தன் வந்து மந்திரம் ஓதுறான்னா அதை அவனுடைய பிறப்பு தீர்மானிக்கிறதா, அவனுடைய அந்த அறிவு தீர்மானிக்கிறதா? இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்குள்ளதான் ஊழலுக்கான விடையே இருக்கு. இதெல்லாம் தான் இந்தியன் தாத்தா கிட்ட தேவை. அப்ப இது என்னன்னா, இது ரொம்ப சௌகரியமாக ஒரு தரப்பை வந்து குற்றவாளியா மாத்துறதுல எளிதாக வந்து நீங்க யாரு மீதாவது ஒருத்தன் மேல பழி போடணும். சினிமாவுக்கு இலக்கணம் என்ன? ஒருத்தனை வில்லனா காட்டணும், அவ்வளவுதான். அந்த வில்லனா யார காட்டுறது அப்படின்னா, ஏற்கனவே உழைக்கும் மக்களா இருக்கிறவனா, ஒடுக்கப்பட்டவனா இருக்கிறவன, கருப்பா இருக்கிறவன, கஷ்டப்பட்டு இருக்கிறவனா, பாட்டாளியா இருக்கிறவன கொலையாளியா காட்டிடலாம் ஈஸியா. வட சென்னையை சேர்ந்தவன் வந்து ஒரு ரவுடியா இருக்கான் அப்படின்னு காட்டுறது எளிது. அந்தோனிங்கிறவன் வந்து ஒரு டெரரிஸ்டா இருக்கான், வந்து ஒரு சுல்தான்ங்கிறவன் வந்து குண்டு வைக்கிறவனா இருக்கான் காட்டுற பொது புத்தி இருக்குல்ல, இதை காட்டி காசு பறிக்கிறதுங்கிறது ஒரு வணிக சினிமாவில ரொம்ப எளிதானது. அதை தாண்டி அந்த மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த மனிதர்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றது இருக்குல்ல, இந்த நுட்பம் தான் உண்மையான ஊழல் ஒழிப்புக்கான ஒரு பயணம். இதை கழிச்சிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஒரு தட்டையான புரிதல்ல மேம்போக்கான ஒரு இடத்துல இருந்து ஒரு படத்தை அவங்க எடுக்கிறாங்க. ஒரு நீண்ட ஒரு இடம், பல்வேறு விஷயங்களும் மிக நேர்மையாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.